எப்பா ரொம்ப நாள் ஆச்சு இந்த பெட்டை பார்த்து. எப்போ பார்த்தாலும் வேலையே செஞ்சா எப்படி இதில் தூங்குறது? இன்னைக்கு ஒரு நாள் அதுவும் கை கால்லாம் நீட்டி நிம்மதியாக தூங்குவோம், எந்த தொல்லையும் இல்லாமல். அத்தை அத்தை எந்திரிங்க அத்தை. அத்தை ஏடி, நான் தூங்குனா உங்களுக்கெல்லாம் பிடிக்காதா? வேணுமுனே வந்து எழுப்புறீங்க, என்னடி? அத்தை அது வந்துத்த எனக்கு புளிப்பா ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்குத்த. புளி துவையல் அரைச்சித்தாங்கத்த. ஏடி, தூக்கிட்டு இருக்க மனுஷன் எழுப்பி விட்டு புளி துவையலார அதை அறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? வீட்டில் இருக்கிறத சாப்பிட்றி முத. புளி துவையல்லாம் என்னால் இப்போ அரைக்க முடியாது போ. சரிங்கத்த. இவளுக்கு கொஞ்ச நேரம் நம்ம தூங்கினா பிடிக்காதே, வேணுமுனே வந்து எழுப்புறா. ஏம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலங்கத்திலே அம்மிக்கல் எடுத்து வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்க, என்னம்மா இருக்கிற? அது வந்துங்க, நம்ம பொண்ணுக்கு புளித்துவையல்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதாங்க அரைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நம்ம பொண்ணுக்கு புளி துவையல்னா ரொம்ப பிடிக்கும். பாவங்க, அவ அங்கே யாராவது அவளுக்கு செஞ்சு தராங்களோ இல்லையோ, அவள் பிடிச்சத அவள் சாப்பிட்றாளோ இல்லையோ, அதான் நானாவது செஞ்சு கொண்டு போகலான்னு நினச்சேங்க. சரிம்மா, கூடவே அந்த பலகாரம் இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போ, அப்போ அவ அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவா. ஏங்க, நீங்கள் சொல்லவே வேணாங்க, நான் அதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் அதெல்லாம் பொரிச்சு மட்டும் எடுத்தால் போதும், மற்ற எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு எனக்கு பார்க்க தெரியும். என் பொண்ணு நல்லா சாப்பிடணும், அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் நல்லா இருக்கணும். வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அதுவும் ஏதாவது ஒரு நகை எடுத்து போடணுங்க. அவளுக்கு தான் நான் எதுவுமே செய்ய முடியல, அந்த குழந்தைக்காதுன்னு ஏதாவது செய்யணுங்க.